இல்ல அவர்ட்ட நானே ஒரு முறை நேர்ல பார்க்கும்போது சொன்னேன். நீங்க மேடையில அழாதீங்க. ஏன்னா ஒரு ஹீரோவினுடைய கம்பீரம்ங்கிறது எல்லா இடத்துலயும் அத மெயின்டெயின் பண்றது தான். ஒரு ஹீரோன்னா என்ன? யாரும் செய்யாத செயற்கரிய செயலெல்லாம் அவன் செய்வான். வீராதி வீரங்கிறது தானே எல்லாருடைய பார்வையும் அவருக்கு. நீங்க வந்து அங்க மைக்க புடிச்சுட்டு அழுதீங்கன்னா, அப்போ உங்க மேல இருக்கிற இமேஜே குறைஞ்சு போயிரும். அழாதீங்கன்னு சொன்ன பிறகு, அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு மேடையில என்ன பண்ணாரு, நான் சொல்லிட்டு வந்த பிறகு அவரு சொன்னாரு, "நான் மைக்க புடிச்சு இன்னைக்கு அழமாட்டேன்." அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு பேசவே. ஓ! ஸோ அந்த மாரி வந்து அவரு ஸ்ட்ராங்கா இருந்தவர் தான். இதில என்னன்னா, அவங்க அப்பாவ பத்தி பேசும்போது கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாரு. என்னன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் ரொம்ப ஸ்கூல் போகும்பொழுது அவர் வந்து தொடர்ந்து படத்தில நடிக்கணும்னு சொல்லி, ரொம்ப அவர வந்து ஒரு அழுத்தம் குடுப்பாங்க. அவருக்கு சினிமா மேல ஒரு வெறுப்பே அந்த காலத்தில வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். நம்மள வந்து ஃப்ரீயா விளையாட விட மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து நடிக்கணும் நடிக்கணுங்கும்போது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே ஒரு சலிப்பா வருவாரு அவரு. ஆ. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் குழந்தையா இருந்த காலத்தில பார்த்துருக்கோம். அப்போ வந்து அவருக்கு அத தான் அவர் சொல்றாரு. அன்னைக்கு எனக்கு அப்படி தோணுச்சு. ஆனா, நீ கமலோட நான் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்ல. அப்போ அவங்க அன்னைக்கு போட்ட அந்த அழுத்தம் தான் இன்னைக்கு என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, அவங்க செஞ்சது சரிதானேன்னு நினைக்கும்போது அவருக்கு ஒரு அழுகை வருது.